வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 24ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் 23,775, அதாவது நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஆரம்பித்து முதல் ரெசிஸ்டன்ட் லெவலில் நமக்கு டச் பண்ணிச்சு. அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணாமல் திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி இங்கே நம்மளோட பைவட் பாயிண்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே மூவ் ஆகி நமக்கு இங்கே சப்போர்ட் லெவல் 1 டச் பண்ணி உடனே பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு சைட்வேஸ்லேயே மூவ் ஆகி 23,750 நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம 2 ஃபிட்ச் பவருக்கு வந்து வரைஞ்சிருக்கோம். இதில் பார்த்தோம்னா மூவ்மெண்ட் வந்து அடுத்து எந்தெந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த லைன்ஸை வச்சு நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ரேஞ்சில் இருந்து ஏன் நம்ம இந்த இடத்துல வரைஞ்சிருக்கோம்னா, இதோட இங்கேருந்து நம்மளுடைய இந்த லெவலும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். நம்மளோட இதில் இதே லெவலில் தான் இந்த இடத்துலையும் இறங்கி நமக்கு அடுத்த மூவ்மெண்ட் இருந்தது. அதனால தான் நம்ம இந்த லெவலை தேர்ந்தெடுத்திருக்கோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிஃப்டி வந்து இங்கே இந்த இடத்துல நமக்கு ட்ரேட் ஆகிருக்கு. அதாவது இந்த லைனுக்கும் நடுவில் நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகுது. இந்த லைனை பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து இந்த லைனை பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த லைனை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து இங்கே லைன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதுவே வந்து நமக்கு மேலே போச்சுன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து இங்கே நமக்கு பிரேக் அவுட் ஆகுதா, அதாவது 23,850 கிட்ட நமக்கு பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படி திரும்ப இந்த இடத்துலையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம அடுத்து இந்த லெவலுக்கு வெயிட் பண்ண முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நான் 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் முதல் பாதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ்ல தான் இருந்தது. அதாவது செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருந்தது. முடியும் போது பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், இதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல். இந்த லெவல் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. 5 நிமிஷ சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 51,395 நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் லெவலில் ஆரம்பித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 ரெசிஸ்டன்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 2வது லெவலையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 3வது லெவலையும் இங்கே பிரேக் அவுட் பண்ணி இதே இடத்துல நமக்கு திரும்ப இந்த ஜோன்லேயே திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் கண்டுபிடிக்கல. இங்கே பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப பார்த்தோன்னா திரும்பியும் எல்லா ரெசிஸ்டன்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி பைவட் பாயிண்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணி முதல் சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்தது. முதல் சப்போர்ட் லெவலையும் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி நமக்கு 2வது சப்போர்ட் லெவலில் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 51,170 க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்க அதே மாதிரி தான் இதுவும் இந்த லெவலும் நமக்கு ஒரே அளவில் நமக்கு மூவ்மெண்ட் இருந்தது. அதாவது இறக்கத்தில் இருந்ததுனால நம்ம இதை வச்சு இந்த லைன்ஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம். இதில் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா நமக்கு இந்த ரேஞ்சில் இப்போது இங்கே இருக்குது. அடுத்து இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து அதாவது இந்த லெவல் பார்த்தோம்னா 51,450. அடுத்து இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம அடுத்து இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதாவது 51,600 வரைக்கும். அதுக்கடுத்து இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நம்ம அடுத்து இந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ரேஞ்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த லெவலில் வச்சு நம்ம பண்ணும் பொழுது மார்க்கெட் மேலே போகுதா இல்லை இதே இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அடுத்து இதே இது நமக்கு இந்த இடத்துல இருந்து திரும்ப இங்கே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா திரும்ப நமக்கு 50,000 வரைக்கும் நிஃப்டி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதி நமக்கு நெகட்டிவ்ல தான் செல்லரோட டாமினேஷன் வந்து அதிக லெவலில் இருந்தது. முடியும் போது பார்த்தோம்னா நமக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் தான் முடிஞ்சிருக்கு. அங்கே தான் நமக்கு
அன்னைக்குரிய ஹை லோ லெவலையும் டச் பண்ணியிருக்கு. இருந்தாலும் முடியும் தருவாயில நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.